அனைவருக்கும் காலை வணக்கம். இன்றைக்கி ஏப்ரல் 14 சித்திரை 1ஆம் தேதி, தமிழ் வருட பிறப்பு. அனைவருக்கும் சித்திரை தின வாழ்த்துக்கள். அதுக்கடுத்து சனிக்கிழமை, வாரத்தின் இறுதி நாளில் இந்த சித்திரை 1ஆம் தேதி பிறக்குது. ஏப்ரல் 14. அம்பேத்கர் பிறந்த தினமும் இந்த நாள் தான். இதே நாளில் சரோட் வாத்திய கலைஞர் அலி அக்பர் கான் பிறந்திருக்கிறாரு. நாளைக்கு சீக்கிய மதத்தை தோற்றுவித்த ஒருத்தர் பிறப்பார். ஏப்ரல் 15ஆம் தேதி, சித்திரை 2ஆம் தேதி. உலக புகழ்பெற்ற இன்னைக்கு சரோட் வாத்திய கலைஞர் அலி அக்பர் கான், உலக புகழ்பெற்ற இந்துஸ்தானி இசைக்கலைஞர் சரோட் வாத்திய கலைஞர் அலி அக்பர் கான் கிழக்கு வங்கத்தின் அதாவது தற்போதைய வங்கதேசத்தின் குமில்லா என்ற இடத்தில் 1922 சௌரி சௌரா சம்பவம் நடந்த வருஷத்தில் பிறக்கிறார். தந்தை அலாவுதீன் கான் ஒரு இசை மேதை. ரவிசங்கர் உள்ளிட்ட பல மேதைகளை உருவாக்கியவர். தந்தையிடம் 3 வயது முதல் இசை பயின்றார். மாமா பஹீர் அப்தாபுதீனிடம் தபேலா கற்றார். தந்தை இவருக்கு பல்வேறு இசைக்கருவிகளை வாசிக்க கொடுத்தார். இறுதியாக சரோட் வாத்தியம் இந்துஸ்தானி இசையில் சிறப்பு கவனம் செலுத்துமாறு அறிவுறுத்தினார். தினமும் 18 மணி நேரம் சாதகம் செய்வார். 13 வயதில் முதல் மேடை நிகழ்ச்சியில் பங்கேற்றார். 1938 பம்பாய் ஆல் இந்திய ரேடியோவில் இசை நிகழ்ச்சி நடத்தினார். லக்னோ வானொலி நிலையத்தில் 1940 முதல் மாதந்தோறும் இசை நிகழ்ச்சி நடத்தி வந்தார். 1943 ஜோத்பூர் மகாராஜாவின் அரசவை கவிஞராக பணியாற்றினார். மகாராஜா இவருக்கு உஸ்தாத் என்ற பட்டத்தை வழங்கினார். பம்பாய் HMV ஸ்டுடியோவுக்காக 1945 இசைத்தட்டுக்களை வெளியிட்டார். ஆந்தியான், தேவி உள்ளிட்ட திரைப்படங்களுக்கு இசையமைத்திருக்கிறார். அமெரிக்க வயலின் கலைஞர் யகுதி மெனுஹின் அப்படின்றவரோட அழைப்பை ஏற்று 1955 அமெரிக்கா செல்கிறார். நியூயார்க்கில் மியூசியம் ஆஃப் மாடர்ன் ஆர்ட் என்ற இடத்தில் அற்புத இசை நிகழ்ச்சி நடத்தினார். இந்திய இசை இடம்பெற்ற முதல் தொலைக்காட்சி நிகழ்ச்சியிலும் பங்கேற்றார். அமெரிக்காவில் குடியேறினார். சிதார் இசை மேதை பண்டிட் ரவிசங்கருடன் இணைந்து மேற்கத்திய நாடுகளில் இந்திய இசையை பரப்பினார்.